ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். சென்ற பதிவில் 6வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம் வரை நாம் பார்த்தோம். அதில் பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் என்ன கேட்கிறார் என்றால், காற்றை கூட தடுத்து நிறுத்தலாம், ஆனால் மனதை தடுத்து நிறுத்தி தியானம் செய்வது என்பது எவ்வளவு ஒரு கடினமான விஷயம் என்று எனக்கு தோன்றுகிறது என்று கூறுகிறார். அதற்கு பகவான் கிருஷ்ணர் என்ன பதில் சொல்றார் என்பதை நாம் இந்த பதிவில் பார்ப்போம். அதற்கு முன்னால் அடியனுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி அன்புடன் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் இன்று பகவத்கீதையை நான் பார்க்கிறேன் என்று. கண்டிப்பாக கிடையாது. இறைவனுடைய சித்தத்தால் மட்டுமே இதை நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. ஏதோ ஒரு சமயத்தில் செய்த புண்ணியம்தான் இந்த நேரத்தில் உங்களை பகவத்கீதை கேட்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை மனதில் நிறுத்தி தொடர்ந்து அடியனுடைய இந்த பதிவை பார்த்து வரும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு இந்த பகவத்கீதை கேட்டதற்கான பலன் பல இருக்கிறது. அதை நீங்கள் அடியனுடைய வீடியோக்களை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது பகவான் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். 6வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம்ங்க. பகவான் சொல்கிறார், நீண்ட புஜங்களை உடையவனே என்று கூறுகிறார். அர்ஜுனனுக்கு நீண்ட புஜங்கள், இந்த ஷோல்டர் நல்ல பிராடா இருக்குமா. சந்தேகமின்றி மனம் சஞ்சலமானது. இதை வசப்படுத்துவது கஷ்டம்தான், கடினம்தான். ஆனால் குந்தியின் மகனான அர்ஜுனா, அபியாசத்தாலும் வைராகியத்தினாலும் மனம் வசப்படுத்தப்படுகிறது என்று கூறுகிறார். அபியாசம் என்றால் அலைந்து கொண்டிருக்கும் மனதை திரும்ப திரும்ப அதை தடுத்து நிறுத்தி அதை அலையாமல் ஒரே நிலையில் இறைவனை மட்டும் நினைக்கும் என்கின்ற ஒரு நிலையை, ஒரு நோக்கை, ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது தான் அபியாசம் என்று கூறப்படுகிறது. அந்த அபியாசம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால் வைராகியத்துடன், இதை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற வைராகியத்துடன் செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிறார். மனதை வசப்படுத்த இயலாதவனால் யோகம் அடைய முடியாது என்று கூறுகிறார். ஆனால் மனதை அடக்கிய முயற்சியுள்ள மனிதன் பயிற்சியினால் யோகத்தை அடைவது என்பது சாத்தியமானதுதான். ஏனென்றால் இந்த யோகத்தை பயின்று பல சித்தர்கள் இறைவனை அடைந்திருக்கிறார்கள். முக்காலமும் உணர்ந்து கொள்ளக்கூடிய யோகம் இந்த யோகமாகும் என்று அழகாக கூறப்படுகிறது. ஆகவே முயற்சி செய்தால் நடக்காது என்பது எதுவுமே கிடையாது அல்லவா. இது முயன்றால் எளிது என்று கூறுகிறார். எளிது என்ற வார்த்தை இங்கு கூறப்பட்டுள்ளது. அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்பொழுது அர்ஜுனன் மீண்டும் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறார் என்பதை பார்ப்போம். 37வது ஸ்லோகம். கிருஷ்ணா, யோகத்தில் சிரத்தை உள்ளவனாக இருந்தும் மனவடக்கம் இல்லாமையினால் மரணத் தருவாயில் யோகத்திலிருந்து மனம் நழுவிய இத்தகைய சாதகனான யோகி யோகத்தில் பயனை பகவானின் தரிசனத்தை அடைய பெறாது போனால் எந்த கதியை அடைவான் என்று கூறுகிறார். இப்படி யோகம் பயின்று கொண்டே ஒருவன் இருப்பார் வச்சுக்கோங்க கிருஷ்ணா. இருந்தாலும் அந்த மரணத் தருவாயில் அந்த யோகம் அவனுக்கு கைகூடாமல் போயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு எந்த கதி ஏற்படும் என்று அழகாக கேட்கிறார். அகன்ற தோள்களை உடையவனை என்று பகவானை பார்த்து கூறுகிறார். பகவானை அடைகின்ற மார்க்கத்தில் வழி தெரியாமல் மயங்கி பிடிப்பு இல்லாத மனிதன் 2 வழிகளிலும் நழுவி, அதாவது குடும்ப வாழ்க்கையும் வாழாமல் பகவானை அடைவது என்றதும் கிடைக்காமல் இரண்டுமே கிடைக்காமல் அவன் சிதறி போய்விட மாட்டானா? எப்படி ஒரு எண்ணம் அர்ஜுனனுக்கு ஏற்படுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். எப்படிப்பட்ட கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி மேகம் சிதறிய மேகம் போல அவன் ஆகிவிட மாட்டானா? அவனுடைய கதி என்ன என்று கேட்கிறார். கிருஷ்ணா, என்னுடைய இந்த சந்தேகத்தை மீதமின்றி போக்குவதற்கு நீங்களே தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏனென்றால் இந்த சந்தேகத்தை போக்குபவர் உங்களை தவிர வேறொருவர் கிடையாது என்பது சாத்தியமே இல்லை, கிடைப்பது என்பது சாத்தியமே இல்லை என்று அழகாக கூறுகிறார். இப்பொழுது பகவான் கிருஷ்ணர் அதற்கு என்ன பதில் கூறுகிறார் என்று பார்ப்போம். 40வது ஸ்லோகம் 6வது அத்தியாயம். ஸ்ரீ பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, அந்த மனிதனுக்கு இவ்வுலகிலோ மேலுலகிலோ அழிவு கிடையாது என்று கூறுகிறார். ஏனெனில் பிரியமானவனே, ஆன்மீக மேம்பாட்டிற்காக பகவானை அடைவதற்காக சாதனை புரியும் எந்த மனிதனும் தாழ்நிலையை அடைவது இல்லை என்று கூறுகிறார். 41வது ஸ்லோகம். யோகத்தினின்றும் வலுவியவன் புண்ணியம் செய்தவர்களுக்குரிய ஸ்வர்க்கம் முதலிய உயர்ந்த உலகங்களை அடைந்து பல்லாண்டுகள் அங்கு வாழ்ந்து மறுபடியும் நல்லொழுக்கம் உள்ள செல்வந்தர்களுடைய வீட்டில் பிறக்கிறான். இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்ன என்றால்,
நல் ஒழுக்கம் உடைய செல்வந்தர்கள் வீட்டில். அதற்கு பிறகு 42வது ஸ்லோகம், அல்லது வைராக்கியம் உள்ள யோக பிரஷ்டன் அந்த உலகங்களுக்கு செல்லாமல் ஞானிகளாகிய யோகிகளுடைய குலத்திலேயே பிறக்கிறான். அது மட்டும் இப்படி செல்வந்தனாக வாழ வேண்டும் என்ற ஆசையை கூட துறந்தவன் என்ன செய்கிறான் என்றால் யோகிகளுடைய குலத்தில் பிறக்கிறான் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட பிறப்பு ஐயமின்றி மிகவும் அரிதாகவே உள்ளது. ஆனால் அப்படி நினைக்கிறது கொஞ்சம் அரிதுதான் என்று கூறப்படுகிறது. அங்கு 43வது ஸ்லோகம், அங்கு முற்பிறவியில் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த புத்தி சம்யோகத்தை சம புத்தி யோகத்தில் மனப்பதிவுகளை எளிதாகவே பெறுகிறான் என்று கூறுகிறார். எப்பொழுதும் ஒருவன் அடுத்த ஜென்மத்திற்கு தன்னுடைய மனப்பதிவுகளை சுமந்து செல்கிறான் என்று பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார். இப்படி இந்த எண்ணத்துடன் யோகம் கைகூடாமல் இறந்தவன் மறுஜென்மத்திலாவது யோகத்தில் பயின்று இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலேயே மறுஜென்மமும் எடுக்கிறான் என்று கூறுகிறார். மேலும் குரு நந்தனான அர்ஜுனா அதனுடைய பிரபாவத்தினால் மறுபடியும் பரமாத்மாவை அடைகிற வழியை முன்னிலும் தீவிரமாக முயல்கிறான் என்று கூறுகிறார். 44வது ஸ்லோகம், சீமான்கள் வீட்டில் பிறவி எடுத்த யோக பிரஷ்டன் பெரிய பணக்காரங்க வீட்டில் பிறந்தவன் என்ன பண்றான் என்றால் அவன் தன்வசம் இழந்தவனானாலும் அந்த முற்பிறவியின் பயிற்சியினாலேயே சந்தேகமின்றி பகவான் பால் ஈர்க்கப்படுகிறான். தன்வசம் இழந்த அந்த சுகபோகங்களை அனுபவித்தாலும் மீண்டும் பகவானின் பால் அவன் ஈர்க்கப்படுகிறான். அவ்வாறே சம புத்தியாகிய யோகத்தை அறிய விரும்புபவன் கூட வேதங்களில் கூறப்பட்டுள்ள பயனை விரும்பி செய்யப்படும் கர்மங்களில் பயனை பொருட்படுத்தாமல் கடந்து சென்று விடுகிறான். இந்த கர்ம பயனை எதிர்பார்க்காமல் அதை ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. 45வது ஸ்லோகம், ஆனால் முழு முயற்சியுடன் பயிற்சி செய்யும் யோகியோ பல பிறவிகளிலும் ஏற்பட்ட மனப்பதிவுகளின் வலிமையால் இப்பிறவிலேயே சித்தியடைந்து அனைத்து பாவங்களும் நீங்க பெற்று பரிசுத்தனாக ஆகி அக்கணமே உயர்ந்த நிலையை பரமாத்மாவை அடைகிறான் என்று கூறுகிறார். 46வது ஸ்லோகம், யோகியானவன் தம் செய்வோர்களை காட்டிலும் மேலானவன், சாஸ்திரங்களை அறிந்தவர்களை காட்டிலும் மேலானவனாக கருதப்படுகிறான். மேலும் பயனில் ஆர்வம் கொண்டு கர்மங்களை செய்பவனை காட்டிலும் யோகி உயர்ந்தவன் என்று கூறுகிறார். ஆகையினால் அர்ஜுனா யோகியாக ஆவாயாக என்று மிகவும் அழகாக கூறுகிறார். 47வது ஸ்லோகம், அனைத்து யோகிகளிலும் எவன் சிரத்தையுடைய யோகியோ என்னிடம் ஈடுபாடு கொண்ட உள்ளத்தால் மனப்பூர்வமாக என்னை வழிபடுகிறானோ அந்த யோகியே என்னால் மிகவும் உயர்ந்தவனாக மதிக்கப்படுகிறான். அர்ஜுனா, ஆகவே அப்படிப்பட்ட யோகியாக ஆவாயாக என்று கூறி இந்த 6வது அத்தியாயத்தை பகவான் கிருஷ்ணர் நிறைவு செய்கிறார். இப்பொழுது அடுத்த அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். அதை அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். தொடர்ந்த கதையாகவே பகவத்கீதையை கூறி வருகிறேன். இதற்கு மேலே இது இன்னும் புரியும்படியாக அடியேனுக்கு கூற தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். இந்த பதிவை உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். இவள் தமிழ்நாடு மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.